நடப்பு ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி புள்ளி பட்டியலில் முதல் 2 இடங்களில் ஒன்றை பிடிப்பது உறுதியாக இருக்கிறது. அந்த அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கான தகுதிச் சுற்றில் விளையாடும். இந்த நிலையில் அந்த அணியின் மென்டராக வந்திருக்கும் கௌதம் கம்பீர் பல விஷயங்கள் குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார். கம்பீர் பேசியதில், நேர்மையாக நான் கேப்டன்சி தொடர்பாக யாரிடமும் எந்த அறிவுரையும் கேட்டது கிடையாது. நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் இருந்தே கேப்டனாக செயல்படுவதை பற்றி புரிந்து கொண்டேன். அனுபவமாக பேசுவோம் அல்லது யாரையும் குறை சொல்லவோ இதை சொல்லவில்லை. ஆனால் நான் எனது அனுபவங்களால் மட்டுமே கேப்டன் ஆனேன். நான் கேப்டனான பிறகு கற்றுக்கொண்ட மிக முக்கியமான விஷயம் டிரெஸ்ஸிங் ரூமில் சூழல். டிரெஸ்ஸிங் ரூம் ஒரு கோவில் அல்லது குருத்துவாரா போல புனிதமான இடம். நீங்கள் அங்கு பல விஷயங்களை வீரர்களுடன் பகிர்ந்து கொள்கிறீர்கள். டிரெஸ்ஸிங் ரூம் சுற்றுச்சூழலை எவ்வளவு மதிக்கிறீர்கள், மேலும் எந்த அளவுக்கு அங்கிருந்து தகவல்களை வெளியே கசிய விடாமல் இருக்கிறீர்கள் என்பது முக்கியம். ஏனென்றால் டிரெஸ்ஸிங் ரூம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாதுகாப்பான டிரெஸ்ஸிங் ரூம் தான் மகிழ்ச்சியான டிரெஸ்ஸிங் ரூம். ஐபிஎல் ஏலம் மிகவும் முக்கியமானது. அது உங்களுடைய வேலையில் 50% செய்கிறது. நீங்கள் ஏலத்தில் 22 முதல் 24 வீரர்களை வாங்குவீர்கள். இங்கு வாங்கப்படும் வீரர்களின் எண்ணிக்கை முக்கியம் கிடையாது, அவர்களின் தரம்தான் முக்கியம். ஏனென்றால் ஒரு தரமான வீரரின் இடத்தை இன்னொரு தரமான வீரரால் மட்டுமே பிடிக்க முடியும். எனக்கு புரியாத விஷயம் என்னவென்றால், ஐபிஎல் அணிகளின் கேப்டன்கள் ஓய்வாக இருக்கும் பட்சத்தில் ஏன் ஏலத்தில் கலந்து கொள்வதில்லை என்பதுதான். நீங்கள் ஐபிஎல் கேப்டனாக இருந்தால், உங்களுக்கு சர்வதேச போட்டிகள் இல்லை என்றால் நீங்கள் ஏலத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தான் இந்த அணியை வழிநடத்தப் போகிறீர்கள். மேலும் 2-3 மாதங்கள் இந்த வீரர்களுடன் நேரத்தை செலவிடப் போகிறீர்கள் என்று கூறியிருக்கிறார். மேலும் இது போன்ற விளையாட்டு செய்திகளை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.